என்னுடைய வாழ்க்கை என்பது என்ன? ஒரு 70 ஆண்டு காலம் அதிகபட்சம். ரொம்ப ஒழுக்கமாக இருந்து, ஒழுங்கான சாப்பாட்டோட இருந்து, நல்ல பொண்டாட்டி, துன்பப்படுத்தாத பொண்டாட்டி வாச்சா ஒரு 10 வருஷம் கூடும், 80 வருஷமாக. இது பொண்டாட்டிக்கும் பொருந்தும். துன்பப்படுத்தாத புருஷன் இருந்தான்னா அவளுக்கு 10 வருஷம் கூடும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி சராசரி 70 வருஷம் தான். அந்த 70 வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லா வாழ்வையும் வாழ முடியாது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? முதல் 20 வருஷம் பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் போயிடுது. அடுத்த 20 வருஷம் மட்டும்தான் நம்முடைய வாழ்வு. அதில் ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில் செட்டில் ஆகுன்னு சொல்லியே கொண்டுருவாங்க. 20 to 40 என்ன பண்ணாலும் செட்டில் ஆகிட்டியாமா, வீடு வாங்கிட்டியாமா, கார் வாங்கிட்டியாமா, பணம் சேர்த்துருக்கியாமா, நகை வச்சிருக்கியாமா. 40 வயசுக்கு அப்புறம் புள்ள வளர்ந்துடும். புள்ளையெல்லாம் வளர்ந்துருச்சு, அதுக்கு ஏதாவது சேர்த்துருக்கியான்னு சொல்லி 40 to 60 கொள்வான். 60க்கு அப்புறம் எங்கேயாவது போகணும்னு நினைப்பீங்க, போக முடியாது, முழங்கால் வலி வந்துடும், எந்த இடத்துக்கு ஊர் சுற்ற முடியாது, திருப்பி வீட்டுக்குள்ளே இருங்க பேசாமன்றுவான். அப்போ கடைசி வருஷம் வீட்டுக்குள்ளே ஏதாவது போயிடும். அப்போ வேறு ஒன்றும் புதியது ஒன்றும் வாழ போகிறது இல்லாமல் புதியதை அறிந்து கொள்வதற்கு புத்தகங்கள் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். அந்த புத்தகம் இருக்கும்போது நான் அங்கே போயிடுறேன், அந்த இடத்துல இருக்கேன். அவருடைய வலியும் இன்பமும் வேதனையும் மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் நானாக உணர்கிறேன். அப்போ இந்த ஒரு பிறப்பில் நான் பல பிறப்புக்கான வாழ்க்கையை வாழ்வது எதன் வழியாக வாழுகிறேன்னா புத்தகங்களின் வழியாக வாழுகிறேன். உங்களுக்கு பல பிறப்பு பிறக்கணுங்கிற ஆசை இருக்குது, பல வாழ்க்கை வாழணும் ஆசை இருக்குது. அதுக்கு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கும்போது அந்த புத்தகங்களை விட்டு விடாமல் தொட்டு பற்றி கொள்ள வேண்டியது முக்கியம். பற்றி கொண்டால் எல்லோர் வாழ்வும் வளமாகும். எல்லோர் வாழ்வும் வளமாகட்டும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.